தனது பக்தர்களுக்கு வேண்டிய வரங்களை அள்ளி அள்ளி கொடுக்கும் அற்புத சக்தி அது நமது ஆதிபராசக்தி. ஆதிசக்தியின் அருளை பெற அனைவரும் வரவேண்டிய இடம் ஆதி கோடி பீடம், பவித்திரபுரி சமஸ்தானம், பரமக்குடி மெயின் ரோடு, குமரக்குடி. சிவா விஷ்ணு டிவிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். சென்னை நகரம் இது கான்கிரீட் மட்டுமல்ல, கருணையும் கலந்த நகரம். ஒவ்வொரு தெருவும் ஒரு தெய்வ கதை சொல்கிறது. ஒவ்வொரு கோணமும் ஒரு புனித ஒளியால் நனைந்திருக்கிறது. அந்த புனித ஒளியை தேடி நாம் வந்திருக்கிறோம். சிவா விஷ்ணு டிவி வழங்கும் ஆன்மீக சென்னை கோவில்கள் தொடரில் இன்று அந்த ஆன்மீக பயணத்தின் 5வது அத்தியாயம். ராமாபுரத்தின் இதயத்தில் திகழும் பஜனை கோவில் என்று அழைக்கப்படும் ஸ்ரீ ருக்மணி சத்யபாமா சமேத ஸ்ரீ ராஜகோபால சுவாமி திருக்கோவில். ஒரு காலத்தில் இது ஒரு சிறிய பஜனை கோவிலாக இருந்தது. இந்த தெருவின் பெயரே பஜனை கோவில் தெரு. அது ஒரு பெயர் அல்ல, ஒரு பாட்டு. ஒவ்வொரு வீட்டிலும் இன்னும் அந்த பஜனை ஒலிக்கிறது. காலங்கள் மாறி இருந்தாலும் நம்பிக்கை மாறவில்லை. இங்குள்ளோர் சொல்வார்கள், ராமர் தாமே இந்த மண்ணில் நடந்ததாக. ஆனால் இங்கே ஒவ்வொரு காற்றும் ஒவ்வொரு மண் வாசனையும் ராமனின் நினைவால் நனைகிறது. அதனால்தான் இந்த இடம் ராமாபுரம் என்று அழைக்கப்படுகிறது. இங்கு ஒவ்வொரு மணி ஒலியும் ஒரு பிரார்த்தனை, ஒரு உயிரின் ஓசை. ஒவ்வொரு பக்தனின் முகத்திலும் ஒரு நம்பிக்கையின் ஒளி தெரிகிறது. இந்த கோவில்கள் வெறும் கற்கள் அல்ல, மனதின் வடிவம் பெற்ற நம்பிக்கைகள். அவற்றை நாம் பதிவு செய்கிறோம், கேமராவில் அல்ல, உங்கள் இதயத்தில். இது சிவா விஷ்ணு டிவி, ஒரு சேனல் அல்ல, ஒரு ஆன்மீக இயக்கம். நமது சேனலை இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் இப்பொழுதே செய்து விடுங்கள். நமசிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. இன்னும் இதுபோன்ற பல்வேறு தகவல் உங்களை தேடி வரும். இந்நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குபவர்கள் மகாலட்சுமி ஜுவல்லர்ஸ், நெசப்பாக்கம், சென்னை 78. சிவா விஷ்ணு டிவி நேயர்களுக்கு, பக்த கொடிகளுக்கு பணிவான நமஸ்காரங்கள், வணக்கம். என் பேர் அம்பிகா. இந்த கோவிலுக்கு நான் 16 வருஷமாக வரேன். ஒரு கொட்டாயில் போட்டு பண்ணியிருந்தாங்க. அப்போ வர வர கொஞ்சம் டெவலப் பண்ணி எல்லாம் அப்படி ஒரு சின்ன ஒரு ஷெட்டு ஒன்று போட்டு இது பண்ணாங்க. அதுக்கப்புறம் இளைஞர்கள்லாம் சேர்ந்துக்கிட்டு இந்த கோவிலை கட்டி எல்லாம் செஞ்சு இப்போது ஸ்ரீ சிவவிஷ்ணு டிவி நேயர்களுக்கு ராமாபுரம் ருக்மிணி சத்யபாமா சமேத ராஜகோபால சுவாமி ஆலயத்தில் விசேஷமான அலங்காரங்கள், திருமஞ்சனங்கள், விசேஷ காலங்களில் உற்சவ வைபவங்கள் வைகானச ஆகம முறைப்படி நடந்து கொண்டிருக்கிறது. ராமாபுரம் சிறு கிராமமாக இருந்தபோதே இது பஜனை கோயிலாக இருந்து 16 வருடத்திற்கு முன்பு பெரிய அளவில் சந்நிதி கோயில்கள் கட்டி இன்று வரை வெகு விமர்சையாக நடந்து கொண்டிருக்கிறது. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ நாராயண. ஸ்ரீ ருக்மணி சத்யபாம சமேத ஸ்ரீ ராஜகோபால சுவாமியே நம. இது இந்த ருக்மணி சத்யபாம சமேத ராஜகோபால சுவாமி சுமார் ஒரு 40-50 ஆண்டுகளுக்கு முன்னே இருந்தே இருக்கு. முதல்ல ஒரு பஜனை கோவிலாக இருந்தது. பஜனை கோயிலில் இங்கே இருக்க மக்கள் அதை அந்த போட்டாவை வச்சு பஜனை பாடிட்டு இருந்தாங்க. அது பக்தியாக இருந்து நாளடைவில் அது கோவிலாக உருவாச்சு. அதில் இந்த ராமாவர சேத்திரத்தில் இருக்கும் பக்தர்கள் அனைவரும் சேர்ந்து கோவிலாக உருவாக்கி இதை 2009 கும்பாபிஷேகம், முதல் கும்பாபிஷேகம் நடந்தது. அதை தொடர்ந்து 12 வருஷம் கழித்து 2024 வருஷத்தில் அடுத்த கும்பாபிஷேகம் நடந்தது. அது மாத்திரம் இல்லாமல் இங்கே ஸ்ரீ ருக்மணி சத்யபாம சமேத ராஜகோபால சுவாமி அபயம் காட்சி தந்திருக்கார். இது வைகானச ஆகம்படி இது திருக்கோயில் நடக்கிறது. இதில் பெரிய பட்டாச்சாரி ஒருத்தர் இருக்கார், 2வது பட்டாச்சாரி நான்.
மகளிர் குழுவாக இருக்கோம். எங்களுக்குன்னு ஒரு நிறைய பேர் இருக்காங்க. இது என்ன சொல்லணுன்னா, பெருமாளோட சேவை எங்களுக்கு நிறையாவே இருக்குது. ஏன்னா நாங்கள் வர இவர் நிறையாவே எங்களுக்கு அந்த மன கஷ்டன்றதெல்லாம் எதுவுமே இருக்காது. இங்கே வந்துட்டாலுமே நாங்கள் சந்தோஷமாக தான் வந்துட்டு போவோம் வீட்டுக்கு. இப்போ நடந்து வந்து ஒன்று அதுங்க வந்து அந்த காலத்தில் வந்து ராமர் வந்து இந்த பக்கம் போனதான் ஒரு ஐதீகம். அதனால தான் ராமாபுரம்னு பேர் வந்தது. அதனால இது கொஞ்சம் பிரபலமாச்சு. அதுக்கப்புறம் அங்கே வந்து கோயிலில் எல்லா விக்கிரமும் வச்சுருக்கோம். ஆஞ்சநேயர் இருக்கார், கருடாழ்வார் இருக்கார், விநாயகர், துர்க்கை அம்மா, இவங்க எல்லாருக்கும் தினந்தோறும் பூஜை நடக்குது. எல்லாம் நல்லா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நல்லா நடக்குது. கோயில் வர அப்படி விற்பத்தி ஆகினே தான் போகுது. நல்ல ஒரு இதுதான். இந்த திருக்கோயில் பல நல்லபடியாக நல்ல இதுவாகவும் நடக்கிறது. பக்தர்களுக்கு என்ன பிரார்த்தனை வேண்டிக்கிறாங்களோ அதெல்லாம் நடக்கிறது. அது மாத்திரம் இல்லாமல் பகவான் சிரிச்ச முகத்தோடு எப்போதும் இருக்கார். ராஜகோபால சுவாமி இதை வறுமையை போக்கக்கூடியவர், அனுகிரகம் கொடுப்பவர். ஸ்ரீ ராஜகோபால சுவாமி பரிபூர்ண அனுகிரகம் எல்லாருக்கும் கிடைக்க வாழ்த்துக்கிறோம். அந்த அளவுக்கு ஜாலியாக இருக்கும். ஒரு பக்கம் நாங்கள் லேடிஸ் எல்லாம் சேர்ந்து பண்ணுற ஒரு விஷயம், ராமநவமியெல்லாம் நாங்கள் சீர்வரிசை தட்டு அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து லேடிஸ் மட்டும் நாங்கள் எல்லாமே பண்ணுற விஷயம். அப்புறம் நவராத்திரி பூஜை எல்லாமே நாங்கள் லேடிஸ் தான். அதெல்லாம் அவரோட அனுகிரகத்தால் தான் இதெல்லாம் நடக்குது. இதெல்லாம் எங்களுக்கு பெரிய பாக்கியம், எங்கள் லேடிஸ்க்கும் சரி, இந்த ஊர் பொதுமக்கள் ராமாபுரம் பக்தர்கள் எல்லாருக்குமே. இது எல்லாருமே வரணும், எல்லா ஜனங்களும் இங்கே வரணும், எல்லாருமே அந்த பகவானை சேவிக்கணும். அதுதான் எல்லாருக்குமே. சித்திரை மாதம் முதல் நாள் சிறப்பு அலங்கார சேவைகளுடன் வைகாசி மாதம் விசாகத்திற்கும், ஆனி மாதம் உத்தர திம்யனமும், ஆடி மாதம் பூரத்திருவிழா துர்க்கைக்கு வெகு விமர்சையாகும். ஆவணி மாதம் ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தி வைகானச ஆகமப்படி நடந்து கொண்டிருக்கிறது. புரட்டாசி மாதம் 4 வாரங்களும் 5வது வாரம் ஐப்பசியில் வருவதால் 5 வாரம் விசேஷமாக இருக்கும். 4வது வாரம் வெகு விமர்சையாக புறப்பாடுடன் சீரும் சிற்பமாக ராஜகோபால சுவாமி ருக்மிணி சத்தம்பேதராய் ஊரை சுற்றி வலம் வருவார்கள். ஐப்பதி மாதம் தீபாவளியும், கார்த்திகை தீபோற்சவம் வைகானச தீபோற்சவமும், மார்கழி மாதம் 30 நாட்களும் இங்கே ருக்மிணி சத்த ராஜகோபால ஆண்டாளுடன் சேவை சாதிக்கிறார். வைகுண்ட ஏகாதசி சொர்க்கவாசல் திறப்பு விழாவும் ஜனவரி ஆங்கில புத்தாண்டு வெகு விமர்சையாகவும் நடந்து கொண்டிருக்கிறது. இங்கு அனும ஜெயந்தி விழா காலை திரும்பியும் மாலை சகஸ்ரநாமார்ச்சனை நடந்து கொண்டிருக்கிறது. பங்குனி மாதம் ராமருக்கு திருக்கல்யாண வைபவம் நடந்து கொண்டிருக்கிறது. இங்கு சகலவிதமான உற்சவங்களும் ஆலய நிர்வாகத்துடனும் பட்டாச்சாரியார்கள் துணைகளுடனும் வெகு விமர்சையாக நடந்து கொண்டிருக்கிறது. இன்னும் மேலும் மேலும் சிறப்பாக நடத்தி ஊர் பொதுமக்கள் சார்பாகவும், பெரியோர்கள் சார்பாகவும், ஆலய நிர்வாகிகள் சார்பாகவும் மிக வேண்டிக் கொண்டுகிறேன். ஜெய் ஸ்ரீராம். இந்த வீடியோ பார்க்குறவங்க பக்த கோடிகள் அத்தனை பேரும் ராமாபுரத்தில் இருக்கிற ஸ்ரீ ருக்மிணி சத்யபாமா சமேத ராஜகோபால சுவாமி திருக்கோவிலுக்கு எல்லாருமே வந்து ஒரு தடவை சேவிச்சுட்டு போங்க. எல்லாருக்குமே அந்த அனுகிரகம் கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா இது வரைக்கும் எங்களுக்கு அதெல்லாம் கிடைச்சிருக்க போய் தான் நாங்கள் எப்போவுமே வந்து இங்கே சேவை பண்ணிக்கிட்டு இருக்கோம், எங்கள் ஊர் பொதுமக்கள் எல்லாருமே சேர்ந்து. அதனால் எல்லாருமே வந்து இங்கே பார்த்துட்டு போங்க. उग्रं वीरं महाविष्णुं ज्वलन्तं सर्वतोमुखां नरसिंहभीषणभद्रं मृत्युर्मृत्युं नमाम्यहम्.